हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 1/3/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: உலகின் ஒவ்வொரு இடத்திற்கும் ஆன்மீக ஒளி மற்றும் ஞான நீரை கொண்டு செல்லுங்கள். இன்று பாப்தாதா சூட்சும வதனத்தில் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள். கூடவே குழந்தைகளின் சாரலையும் பார்த்து கொண்டிருந்தோம். தற்சமயம் மதுபன் வரதான பூமியில் எப்படி குழந்தைகளின் சாரல் தூவுதல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து மகிழ்ச்சியடைந்து கொண்டிருந்தோம். மதுபன் பவர் ஹவுஸில் இருந்து எத்தனை ஆன்மீக மின் தொடர்பு சென்றிருக்கின்றன என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். எப்படி ஸ்தூல பவர் ஹவுஸில் இருந்து அநேக இடங்களுக்கு மின் இணைப்பு செய்யப்படுகிறது, அதேபோல் இந்த பவர் ஹவுஸில் இருந்து எத்தனை பக்கங்களுக்கு இணைப்பு சென்றிருக்கிறது, மேலும் எத்தனை இடங்களுக்கு இணைப்பு செல்லவில்லை. எப்படி இன்றைய நாட்களில் அரசாங்கமும் தங்களுடைய தேசத்தில் அனைத்து இடங்களிலும் அனைத்து கிராமங்களிலும் நாலாபுறங்களிலும் மின்சாரம் மற்றும் தண்ணீர் கிடைப்பதற்காக ஏற்பாடு செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். பாண்டவ அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஞான கங்கைகள் நாலாபுறங்களிலும் செல்கின்றனவா? மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து நாலாபுறங்களிலும் மின் இணைப்பு செல்கிறதா? எப்படி மேலே இருந்து எந்த ஒரு நகரத்தை அல்லது கிராமத்தை பார்த்தீர்கள் என்றால் சில இடங்களில் வெளிச்சம் அருகில் இருக்கும் வெளிச்சமா அல்லது தூரமாக தென்படும் வெளிச்சமா என்ற அந்த காட்சி தெளிவாக தென்படும். பாப்தாதாவும் சூட்சும வதனத்திலிருந்து எத்தனை பக்கங்களில் வெளிச்சம் இருக்கிறது, மேலும் எத்தனை இடங்களுக்கு வெளிச்சம் இன்னும் சென்றடையவில்லை என்ற காட்சியை பார்த்து கொண்டு இருந்தார்கள். பாரதம் மற்றும் வெளிநாடுகளில் இன்னும் பல இடங்களுக்கு இணைப்பை கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறது என்ற ரிசல்ட்டை நீங்களும் தெரிந்திருக்கிறீர்கள். எப்படி மின்சாரம் மற்றும் தண்ணீர் இல்லாத இடத்திற்கு எந்த மதிப்பும் இருப்பதில்லை, அதேபோல் எங்கு ஆன்மீக மின்சாரம் மற்றும் ஞான நீருக்கான தேவை நிறைவேறவில்லையோ அங்குள்ள சைத்தன்ய ஆத்மாக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? இருளில் தாகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள், துடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆத்மாக்களின் மதிப்பு எப்படி இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். சோழிக்கு சமமானது, மேலும் வைரத்திற்கு சமமானது என்ற படத்தை வரைகிறீர்கள்தான் இல்லையா? மின்சாரம் மற்றும் ஞான நீர் கிடைப்பதால் சோழியிலிருந்து வைரமாகி விடுகிறீர்கள். அப்படி மதிப்பு அதிகரித்து விடுகிறது தான் இல்லையா? பாரதம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கும் குழந்தைகள் பவர் ஹவுஸில் இருந்து விசேஷமாக பவரை எடுத்துக்கொண்டு அவரவர்கள் ஸ்தானத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கமோ குழந்தைகள் மேலுள்ள அன்பில் மதுபன் அதாவது பாப்தாதாவின் வீட்டின் அலங்காரம் சென்று கொண்டிருக்கிறது என்று பாப்தாதா நினைக்கிறார். மதுபனின் அழகு அல்லது இனிமையான இல்லத்தின் ஜொலிப்பு என்னவாகி விடுகிறது? குழந்தைகளும் மதுபனின் அழகு அதிகரிக்கும், எங்களுடைய அன்பிற்குரிய துணைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று உணர்கிறார்கள். எப்படி நீங்கள் உங்களுடைய ஊரில் நினைவு செய்கிறார்கள், போனாலும் வந்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் மதுபனின் நினைவு
எப்பொழுதும் பசுமையாக இருக்கிறதோ அதேபோல் பாப்தாதா மற்றும் மதுபன் நிவாசிகள் உங்கள் அனைவரையும் நினைவு செய்கிறார்கள். அன்பின் கூடவே சேவையும் ஒரு முக்கியமான பாடம். எனவே அன்பின் காரணமாக இங்கேயே அமர்ந்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சேவையின் காரணமாக நாலாபுறங்களிலும் செல்லத்தான் வேண்டியிருக்கிறது. ஆம், அந்த மாதிரியான நேரமும் வரும். எங்கும் செல்ல வேண்டியதாக இருக்காது. ஆனால் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு நாலாபுறங்களிலும் உள்ள வெட்டில் பூச்சிகள் தானாகவே ஒளியை நோக்கி வருவார்கள். இதுவோ ஒரு சின்ன மாதிரியை பார்த்தீர்கள். அபு எங்களுடைய ஊர்தான் என்ற உதாரண மாதிரியை பார்த்தீர்கள். இப்பொழுதோ வாடகைக்கு வீடு எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நாலாபுறங்களிலும் பரிஸ்தா தென்படும் மாதிரியான காலமும் வரும். இப்போது வாய் மூலம் சேவையின் பங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. எனவே தூர இடங்களுக்கு செல்ல வேண்டியதிருக்கிறது. இப்பொழுது ஏற்கனவே கூறியது போல் சிரேஷ்ட எண்ணத்தின் சக்திசாலியான சேவை. இறுதியில் அந்த சேவையின் சொரூபம்தான் தெளிவாக தென்படும். என்னை யாரோ அழைக்கிறார்கள். ஏதோ திவ்ய புத்தி மூலமாக சுப எண்ணத்தின் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது என்ற அனுபவம் செய்வார்கள். சிலர் திவ்ய திருஷ்டி மூலமாக தந்தை மற்றும் ஸ்தானத்தை பார்ப்பார்கள். 2 விதமான அனுபவங்கள் மூலமாக மிக அதிவேகத்தில் தமது உயர்ந்த புகலிடத்திற்கு வந்து சேர்ந்து விடுவார்கள். இந்த வருடம் என்ன செய்வீர்கள்? முயற்சி நன்றாக செய்திருக்கிறீர்கள். இந்த வருடம் மீதமிருக்கும் இடங்களுக்கு ஒளியோ கண்டிப்பாக கொடுப்பீர்கள். ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கும் விசேஷம் இருக்கிறது. இந்த வருடம் ஒவ்வொரு சேவை நிலையங்களில், அதிலேயும் முக்கியமாக என்னென்ன பெரிய சேவை நிலையங்கள் இருக்கின்றனவோ அதில் எப்படி எப்போதாவது மத மாநாடு வைத்தீர்கள் என்றால் அனைத்து மத தலைவர்களையும் அழைத்து செல்கிறீர்கள். அரசியலை சேர்ந்தவர்களையும் அழைக்கிறீர்கள். விசேஷமாக அறிவியலை சேர்ந்தவர்களையும் அழைக்கிறீர்கள். வேறு வேறு விதமான அன்பு சந்திப்பை செய்கிறீர்கள். எனவே இந்த வருடம் ஒவ்வொரு இடத்தில் அனைத்து விதமான விசேஷ தொழில் செய்பவர்களை, சம்பந்தத்தில் வருபவர்களை தயார் செய்யுங்கள். எப்படி இப்பொழுது இங்கு கருப்பாக இருப்பவர்கள், வெள்ளையாக இருப்பவர்கள், அப்படி அனைத்து வகையானவர்களும் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். தேசத்தை சேர்ந்தவர்கள், மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதேபோல் இங்கு அனைத்து தொழில் செய்பவர்களும் இங்கு இருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். விசேஷ ஆத்மாக்கள் ஒரே பூச்செண்டில் இருக்கும் பலவிதமான மலர்கள் மாதிரி தென்பட வேண்டும். ஒவ்வொரு சென்டரிலும் ஒவ்வொரு தொழில் புரியும் விசேஷ ஆத்மாக்களின் குழு இருக்க வேண்டும். அதன் மூலம் ஒரு தந்தையின் ஒரே சத்திய ஞானம் அனைத்து தொழில் புரிபவர்களுக்கும் எவ்வளவு சகஜமாக மற்றும் சரளமாக இருக்கிறது என்ற செய்தி உலகில் மிக வலுவான ஓசையில் பரவ வேண்டும். அதாவது ஒவ்வொரு சேவை நிலையத்தின் மேடையிலும் அனைத்து தொழில் செய்பவர்களும் ஒன்றாக சேர்ந்து தென்பட வேண்டும். எந்த ஒரு தொழில் செய்பவரும் தங்கி போய் விடக்கூடாது. ஏழையிலிருந்து செல்வந்தர் வரை, கிராம மக்களிலிருந்து பெரிய நகரத்தில் வசிப்பவர்கள் வரை, வேலையாட்களிலிருந்து பெரிய தொழிலதிபர்கள் வரை அனைத்து விதமான விசேஷ ஆத்மாக்களின் ஆன்மீக கூட்டம் தென்பட வேண்டும். அதன் மூலம் இந்த ஈஸ்வரிய ஞானம் இவர்களுக்காக மட்டும்தானா என்று யாரும் கூறக்கூடாது. அனைவரின் தந்தை அனைவருக்காக இருக்கிறார். குழந்தைகளிலிருந்து மிகவும் வயது முதிர்ந்தவர் வரை விசேஷமாக எனக்காக இந்த ஞானம் என்று அனைவரும் அனுபவம் செய்ய வேண்டும். எப்படி அனைத்து பிராமணர்களும் உங்கள் மனதிலிருந்து, இதயத்திலிருந்து என்னுடைய பாபா என்ற வார்த்தை வெளியாகிறது,
அதேபோல் உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் உலகின் ஒவ்வொரு தொழில் செய்யும் ஆத்மாவும் எனக்காக தந்தை வந்திருக்கிறார், எனக்காகத்தான் இந்த ஞான ஆதாரம் என்று உள்ளபூர்வமாக சொல்ல வேண்டும். ஞான வள்ளல் மற்றும் ஞானம் இரண்டிற்காகவும் அனைத்து பக்கத்திலிருந்தும் அனைத்து விதமான ஆத்மாக்களிடமிருந்தும் இந்த வார்த்தை தான் வெளியாக வேண்டும். பொதுவாக அனைத்து துறையை சேர்ந்தவர்களின் சேவையை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு ஸ்தானத்திலும் அனைத்து வகையினரும் இருக்க வேண்டும். மேலும் பிறகு அந்த மாதிரி பல வகையான தொழில் புரிபவர்களின் பூச்செண்டை பாப்தாதாவிடம் கொண்டு வருவார்கள். பிறகு ஒவ்வொரு சேவை நிலையமும் உலகின் அனைத்து ஆத்மாக்களின் குழுவின் ஒரு விசேஷ சைத்தன்ய கண்காட்சியகம் ஆகிவிடும். புரிந்ததா? யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களை சம்பந்தத்தில் கொண்டு வந்து சேவையின் மேடையில் கொண்டு வாருங்கள். அவ்வப்போது யாரெல்லாம் விஐபி மற்றும் ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்களோ அவர்களை சேவையின் மேடையில் கொண்டு வந்து கொண்டே இருங்கள். அதனால் வாயினால் பேசுவதை விடவும் அந்த வாயினால் கூறப்பட்ட வார்த்தைகள் அந்த ஆத்மாக்களை ஈஸ்வரிய பந்தனத்தில் கட்டி போடுவதற்கான சாதனம் ஆகிவிடும். மிக நன்றாக இருக்கிறது என்று ஒரு தடவை கூறினார், பிறகு சம்பந்தத்திலிருந்து தூரமாகிவிட்டார் என்றால் மறந்து போய்விடுவார்கள். ஆனால் அடிக்கடி மிக நன்றாக இருக்கிறது, மிக நன்றாக இருக்கிறது என்று அநேகர்களின் எதிரில் கூறிக்கொண்டே இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நன்றாக ஆக வேண்டும் என்ற உற்சாகத்தை அதிகரிக்கிறது. மேலும் எத்தனை பேர்கள் மேல் பிரபாவம் ஏற்படுகிறதோ அந்த ஆத்மாக்களின் பங்கு அவர்களுக்கும் கிடைத்து விடுகிறது. அதாவது அவர்களின் கணக்கில் புண்ணியத்தின் மூலதனம் சேமிப்பாகிவிடுகிறது என்ற சூட்சம நியமம் இருக்கிறது. மேலும் அதே புண்ணியத்தின் மூலதனம், அதாவது புண்ணியத்தின் சிரேஷ்ட காரியம் சிரேஷ்டமாவதற்கான அவர்களை இழுத்து கொண்டே இருக்கும். எனவே யாரெல்லாம் தந்தையின் பூமியில் இருந்து நேரடியாக ஏதாவது கொஞ்சம் எடுத்து சென்றிருக்கிறார்கள், அது கொஞ்சமாக இருந்தாலும் அல்லது அதிகமாக இருந்தாலும் அவர்கள் மூலம்தான் செய்வியுங்கள், அதாவது சேவை செய்வியுங்கள். எப்படி ஸ்தூல செல்வத்தின் பலனாக அற்பகால ராஜ்யம் கிடைக்கிறது, அதேபோல் இந்த ஞான செல்வம் மற்றும் அனுபவத்தின் செல்வத்தை தானம் செய்வதினால் கூட புது ராஜ்யத்தில் வருவதற்கு பாத்திரமானவராக ஆகிவிடட்டும். மிக நன்றாக பிரபாவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பிரபாவித்த ஆத்மாக்கள் மூலமாக சேவை செய்வித்து அந்த ஆத்மாக்களையும் சேவையின் பலன் மூலமாக முன்னேற்றுங்கள். மேலும் அநேகர்களுக்கான பொறுப்பாளர் ஆகுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? சேவையோ வளர்ச்சியடைந்து கொண்டேதான் இருக்கிறது, மேலும் அடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் இப்பொழுது வகுப்பு மாணவர்களில் பல வகையினரை உருவாக்குங்கள். இப்பொழுதோ வெளிநாட்டினரின் சாக்கார ரூபத்தின் சந்திப்பின் சீசனின் பங்கு இந்த வருடத்திற்காக முடிவடைகிறது. ஆனால் பாரதத்தை சேர்ந்தவர்களின் வரத்து நடந்து கொண்டிருக்கிறது. சாக்கார உலகத்தில் நேரத்தின் நியமம் உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது. மேலும் சூட்சும வதனத்தில் இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள ஊக்கம் நிறைந்த சேவாதாரி குழந்தைகளுக்கு, எப்போதும் தந்தையின் கூடவே அனுபவம் செய்யும் நெருக்கமான ஆத்ம குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் ஒருவர் நினைவிலேயே ஒரே சீராக இருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है नहीं बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।